50% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி சர்வே அவசியம் என பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா ஆண்டமணி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்ற பின் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமக நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தின் தொடர்ச்சியாகவே இந்த அறிவிப்பு வந்துள்ளதாக குறிப்பிட்டதோடு இக்கணக்கெடுப்பை அரசு விரைவில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் நடைபெறும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உயிர் பயத்தை காட்டினால்தான் குற்றவாளிகள் தவறு செய்ய மாட்டார்கள் என கருத்து கூறினார். கண்டிப்பாக எப்படின்னா 2027 மத்திய அரசாங்கம் அதை சர்வே நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒட்டியோ இல்லை அதை முடித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு தமிழக அரசாங்கம் உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. அது முதற்கண் அதற்கு நாங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் சில உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றெல்லாம் இருக்கிறது. அந்த வழக்கு மூலம் இந்த 69% இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதுக்கு இந்த சர்வே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எடுக்கும். சட்டப்பேரவையில் ஆளுநர் வாசித்தது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான உரை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செய்துள்ளார். இன்றைய ஆளுநரின் உரை குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக சட்டமன்றத்தின் 17வது கூட்டத்தொடரில் ஆளுநர் அர்லேக்கர் வாசித்த உரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஆட்சியாளர்களுக்கு ஏற்றாற்போலும் அமைந்திருந்ததாக விமர்சித்துள்ளார். அதே நேரம் கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு கொடுத்த உரையை ஆளுநர் மாற்றமின்றி அப்படியே வாசித்ததையும் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதையும் அவர் வரவேற்றுள்ளார். 3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை இனி தொடரும் என அமைச்சர் ராஜ்மோகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். இன்றைய தமிழக சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்ற பின்பு பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ராஜ்மோகன், தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாது என்று எதுவும் இல்லை. தேசிய கீதமும் பாடப்பட்டது, இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. மொத்தமாக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது என விளக்கமளித்தார். காவல்துறை மீதான நம்பிக்கையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தற்போது தைரியமாக புகார் அளித்து வருவதாகவும், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய மாநில அரசுகள் நடத்த வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற நேரலையை மீண்டும் தொடங்கியுள்ளது வெளிப்படையான ஆட்சிக்கு சான்று எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். 3வது முறையாக நான் பதில் சொல்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்தோடு சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுதான் பதில். தாவேகா அரசின் ஆளுநர் உரை என்பது வெறும் தங்க முலாம் பூசப்பட்ட தகரம் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். தாவேகா அரசு தயாரித்த ஆளுநர் உரை குறித்து எக்ஸலத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இது முந்தைய ஆளுநர்களின் உரையை கட் காப்பி பேஸ்ட் செய்தது போன்று இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட மகளிர் திட்டம், அன்னபூரணி திட்டம் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு திட்டமும் இதில் இல்லை என்றும், நிதிநிலையை காரணம் காட்டி மக்களை ஏமாற்றியுள்ள இந்த உரை வெறும் தங்கமுலாம் பூசிய தகரம் என்றும் தனது அறிக்கையில் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் உருவாகியுள்ளதாக கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற விசிக முன்னாள் நிர்வாகி பாண்டியனின் நினைவு நாள் கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் திருமாவளவன், ஆரம்ப காலத்தில் பல்வேறு நெருக்கடிகளையும் சாதிய ஆதிக்க சக்திகளையும் எதிர்கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது திமுக அதிமுக போன்று அங்கீகரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் கொண்டார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் மூலம் நாமி மையம் என்பது நிரூபணமாகி விசிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக பேசியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.